வணக்கம் நேயர்களே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 26ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறது, மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் இப்போ உங்களுக்கு 10ல் உச்சமாக இருக்கிறார். ஸோ உச்சம்னும் போது என்ன மாதிரி தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய விஷயங்கள்லாம் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கும். ஏன்னா அவர் 8ஆம் அதிபதியும் கூட. ஸோ மாமியார் வீட்டில் எதை விருந்து கூப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. கொஞ்சம் இல்லாடி அலர்ட்டாக இருக்குங்க. ஏன்னா நிறைய கூட்டங்கள், நிறைய ஒரு கன்ஜக்ஷன் இருக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 10ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. புதிய தொழில் ஒப்பந்தங்கள், தொழில் வளர்ச்சிக்கான விஷயங்களும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன். ஸோ 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன் 10ல் இருக்கும்பொழுது தொழில் ரீதியான விஷயங்கள் லோன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. சில நேரங்கள் கால் வலி இந்த மாதிரி விஷயங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் அந்த தையல் தைக்கிறதோ இல்லை கொஞ்சம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் சில பேருக்கு தேவைப்படலாம். வேலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஒரு அலைச்சல், சின்ன சின்ன அலைச்சல்களை தவிர்க்க முடியாதுங்க. அதுக்கப்புறம் ஒரு 4ஆம் அதிபதியான சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே போகும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஒரு வருமானங்கள் இந்த வாரம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நில வியாபாரம் பண்ணுறவங்க, தாயார் சார்ந்த விஷயங்கள், பூமி சம்மந்தமான விஷயங்கள்லாம் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ 5ஆம் அதிபதியான சூரியன் 10ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் 5ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் அதீதமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைகளும் கொஞ்சம் நம்மளை ஏடாவிடமாக பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 8ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் பெரிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வர மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதில் ஏதாச்சும் ஒரு ட்ராப் இருந்து அதில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதியான சனி, 10-11ஆம் அதிபதியான சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது நிறைய தொழில் ரீதியான விஷயம், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர மாதிரி இருக்கும். நிறைய அலைச்சல்கள், நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க ரொம்ப ரொம்ப நல்லது. 9 மற்றும் 12ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு 3ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. பட் இருந்தாலும் குரு வக்கரமாக போகிறனால கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ இதுவரை பார்த்த பொது பலன்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள். மேஷ லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி அந்த சூரியன் 5ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் கவனம் தேவை. அதே மாதிரி குழந்தைகள்கிட்ட பேசும்போது சில நேரங்கள் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். மேஷ லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி சந்திரன் 4ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களுக்குலாம் ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்கும். ஏன்னா அது ராசியிலே இருக்கும்போது பிரிந்த தாயார் ஒன்று சேர்ந்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்குங்க. மேஷ லக்னமாக செவ்வாய் தசாபத்தினா செவ்வாய் பார்த்திங்கன்னா 1-8ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களும் சரி, அதே நேரத்தில் அதீதமான ஆசைகளை தூண்டி அதனால் ஒரு எமோஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தியந்திரங்கள். ஸோ ராகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கும்போது பெரிய லாபங்கள், பெரிய ஏற்றங்கள் கொடுக்கும். பெரிய ஆசைகள், ஏதாச்சும் பெருசாக சாதிக்கணுங்கிற எண்ணங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபுத்தியந்திரங்கள். குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 மற்றும் 9ஆம் அதிபதியாக இருந்து அவர் 3ல் இருந்து பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். பட் இருந்தாலும் வேலை ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபுத்தியந்திரங்கள். சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10-11ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் பண்ணுற மாதிரி சூழ்நிலை கொஞ்சம் சில பேருக்கு ஏற்படுத்தலாம். பட் இருந்தாலும் இப்போ போடுற ஒரு எஃபோர்ட்லாம் கண்டிப்பாக நமக்கு ஒரு பெரிய லாபங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி இருந்தாலும் புதன் 3-6ஆம் அதிபதி 10ல் தொழில் ரீதியான விஷயங்கள், ஏதாவது லோன்ஸ் அப்ளை பண்ணினா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மாமியார் வீட்டுக்கு போகும்போது சில நேரங்களில் பகைமைனா ஏதாச்சும் விரோதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மேஷ லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி இருந்தாலும் கேது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கார். ஸோ நிறைய ஆன்மீக பயணங்கள் போகணும், ஆன்மீக சுற்றுலா போகணுங்கிற எண்ணங்களை எல்லாமே கொடுத்துரும். மற்றபடி மேஷ லக்னமாக சுக்கிர தசாபுத்தி சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2-7ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது புதிய தொழில் ஒப்பந்தங்கள், புதிய பார்ட்னர்ஷிப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க.
ஸோ இதுவரை என்ன ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, நான் என்ன சொல்கிறேன்னா என்றைக்குமே வந்து இறைவனை பக்கத்தில் வச்சுக்கோங்க, இந்த ப்ராப்ளம் வராது. மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி, 1 6ஆம் அதிபதி. இப்போது வந்து உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் நிறைய அலைச்சல் இருக்கும். தந்தையுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி கடன் கேட்டதுக்காக கொஞ்சம் அலைச்சல் சில பேருக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. வெளிநாடு வேலை விஷயமாக வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகளுமே அற்புதமாக இருக்குங்க. 2 மற்றும் 5ஆம் அதிபதி, 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும். ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. அதுக்காக கலைஞர்களுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள், நல்ல ஒரு ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு. குழந்தைகள் வந்து வெளி மாநிலங்கள் போய் படிக்கிறது, இல்லை ஒரு கோர்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் சூப்பராக கொடுக்குது. ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்க்கும்போது வந்து 3ஆம் அதிபதியான சந்திரன் வந்து முதல் 2 நாட்கள் வந்து கொஞ்சம் செலவுகள் அதிகமாகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது வந்து 4ஆம் அதிபதியான சூரியன் வந்து 9ல் இருக்கும்பொழுது நிறைய ட்ராவல் இருக்கும். தாய் தந்தையர் எல்லோருமே சேர்ந்து வெளியூர் போகிறது, இல்லை ஒரு பிரயாணம் போகிறதுக்கான சூழ்நிலை எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. ஸோ 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 9ல் இருக்கும்போது தந்தையுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சில நேரங்கள் வந்து வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் பண்ணுற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து இப்போது 9ல் இருக்கும்போது கணவன் மனைவி சேர்ந்து ஒரு வெளிநாடோ வெளி மாநிலங்கள் இந்த மாதிரி சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளை சில பேருக்கு ஏற்படுத்தலாம். இல்லைனா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைச்சல்கள், கொஞ்சம் வெளியில் சுத்தமான சூழ்நிலையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. வியாபார ரீதியான நிறைய பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளையும் சில பேருக்கு ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 8ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து 2ல் வந்து வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். நமக்குள்ளேயே ரொம்ப பிடிவாதமாக இருப்போம். ஸோ அந்த பிடிவாதங்கள்லாம் கைவிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 9, 10ஆம் அதிபதியான சனி 11ல் இருக்கும்போது தந்தையால் நல்ல லாபங்கள், தொழிலால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் உங்களுடைய 11ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது அது வந்து கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும். நண்பர்கள், மூத்த சகோதர சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னங்க, இதுவரை பார்த்த பொது பலன்கள். இப்போ பார்க்கும் தசாபுக்தி பலன்கள். ரிஷப லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி இருந்தாலும் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது தாய் தந்தையருக்காக போய் பார்க்குறது, தாய் தந்தையருக்காக வந்து ரொம்ப நாள் வந்து தனியாக இருக்காங்கன்னா அவங்கள போய் பார்ப்பீங்க. ஸோ அதனால் நல்ல ஆறுதல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ரிஷப லக்னம் வந்து சந்திரன் வந்து முதல் 2 நாட்கள் கொஞ்சம் செலவுகள் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே ஆக்கப்பூர்வமாக சூப்பராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் செவ்வாய் வந்து 7ஆம் அதிபதி. ஸோ 12 7ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். கணவன் மனைவி வந்து எங்கேனாச்சும் வெளியூர் போகிறது, வெளி மாநிலங்கள் போகிறது, இந்த மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக வந்து ராகு வந்து 10ல் இருக்கும்போது பிரம்மாண்டமான பெரிய தொழில் அமைக்கணும், பெரிய லெவலில் வரணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக கொடுத்துரும். ரிஷப லக்னமாக வந்து குரு தசாபுத்தி வந்தார்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியாக இருந்த ஒரு 2ல் இருக்கும்போது பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிக்கணும், ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து வக்கரமாக இருக்கும்போது சில நேரம் ஏதாச்சும் போய் லாக் பண்ணி அப்புறம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ரிஷப லக்னமாக வந்து சனி தசாபுத்தி வந்தார்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9, 10ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள், வெளிநாட்டில் இருக்கணும், வந்து பெரிய லாபங்கள், பெரிய ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷப லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி வந்தார்கள். புதன் வந்து 2, 5ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது குழந்தைகள் வெளி மாநிலங்கள் போய் படிக்கிறது, ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷப லக்னமாக வந்து கேது தசாபுத்தி வந்து கேது வந்து இப்போ உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது வீடு பராமரிப்பு வேலைகள், கொஞ்சம் வந்து தாயார் வந்து கொஞ்சம் வெடுக்குன்னு பேசுவது, இந்த மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரிஷப லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி வந்தார்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1 6ஆம் அதிபதி. உங்களுக்கு வந்து இப்போ வந்து அவர் வந்து 9ல் இருக்கும்போது பிரயாணங்கள், வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள் இருக்கும். தந்தைக்கு சார்ந்த உறவுகளால் வந்து கொஞ்சம் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, இந்த மாதிரி சூழ்நிலையாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்கள்கிட்ட வந்து கொஞ்சம் விரோதம் பாராட்டாமல் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்காருங்க. ஸோ 8ல் இருக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காரணம் தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள், லேண்டு, வண்டி, வாகனம், ரோட்டு மூலம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். ஏன்னா இப்போ நிறைய கிரகங்கள் உங்களுக்கு 8ல் இருக்கும்போது கொஞ்சம் நெகட்டிவிட்டியான பலன்கள் தான் அதிகமாக இருக்கும். ஸோ 2ஆம் அதிபதியான சந்திரன் உங்களுக்கு 11ல் இருக்கும்போது நல்ல ஏற்றம், குடும்பத்துக்கு தேவையான பணம் எல்லாமே வந்து முதல் 2 நாட்கள் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கொடுத்துரும். 3ஆம் அதிபதியான சூரியன் 8ல் இருக்கும்பொழுது
கொஞ்சம் இந்த டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள், கம்யூனிகேஷன் நம்ம ஒருத்தட்ட வந்து ஒரு வாக்குறுதி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக யோசித்து வந்து கமிட்மெண்ட் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 5ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு 8ல் இருக்கும்போது குழந்தைகள் கொஞ்சம் எதிர்த்து பேசுகிறது. 6ஆம் அதிபதியான செவ்வாயும் 8ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப ரொம்ப கவனம். யார்ட்டையாச்சும் வந்து ஃப்ரெண்டுன்னு நினச்சி ரொம்ப ஜாலியாக பேசிடுவோம், கூட வேலை செய்கிறான்ட்டு அவனே நம்மளை போட்டு கொடுத்துருவான். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதியான குரு. ஸோ 7ஆம் அதிபதியான குரு வந்து வக்ரமாகி உங்களுக்கு ராசியிலே இருக்கும்பொழுது கொஞ்சம் பிடிவாதம் அதிகமாக இருக்கும். அது கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 8, 9ஆம் அதிபதியான சனி 10ல் இருக்கும்பொழுது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்து பண்ணுறேன், அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமாக இறங்கிடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம கரெக்டாக தான் போகிறோமா அப்படிங்கிறத வந்து யோசித்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான குரு வந்து வக்ரம் முன்னாடி அந்த அடமன்சியை கொடுத்துரும். நான் இப்படி தான் பண்ணுவேங்கிற அடமன்சியை கொடுத்துரும். ஸோ நீங்கள் அந்த பிடிவாதம் வந்து ஒர்த்லையாங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணி யோசிச்சு பண்ணுங்கள். 11ஆம் அதிபதியான செவ்வாய், 11ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து 8ல் இருக்குது. ஸோ லாபங்கள் வந்து நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதர சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். 12ஆம் அதிபதியான சுக்கிரனும் வந்து உங்களுக்கு 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். என்னடா அது உடனே அது ஒரு வேலை நடக்கலைங்கிற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு காலகட்டம் தான். ஸோ இதுவரை பார்த்த பொது பலன்களை இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பலன்கள். மிதுன லக்னமாக இருந்து சூரியன் தசாபக்தி. சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது டாக்குமெண்டேஷன், பக்கத்து வீட்டுக்கார சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மிதுன லக்னமாக இருந்து சந்திரன் தசாபக்தி அந்தரங்கள். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முதல் 2 நாட்கள் நல்ல ஒரு லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுத்தாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. மிதுன லக்னமாக வந்து செவ்வாய் தேசாபத்தி வந்தவங்க செவ்வாய் 6 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 8ல் இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் கடன் சம்மந்தமான விஷயங்கள், மூத்த சகோதரர்கள், நண்பர்கள் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா வந்து அவங்களுக்குள்ள கொஞ்சம் விரோதங்களோ ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக இருந்து ராகு தசாபத்தி. ராகு 9ல் இருக்கும் நிறைய பிரயாணங்களாக நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. மிதுன லக்னமாக இருந்து குரு தசாபத்தி. குரு வந்து 8ல் நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் கவனம், அதாவது 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் மற்றும் 9ஆம் அதிபதியான சனியும் 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியான குரு வந்து வக்கரமாக உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது நம்ம கொஞ்சம் பிடிவாதம் அதிகமாக இருக்கும், ஈகோ கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள. ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் சரி, இதெல்லாம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 8 மற்றும் 9ஆம் அதிபதி சனி 10ல் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் மிக மிக கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து அந்த 8ன்னு சம்மந்தப்பட்ட அதீதமான ஆசைகள் ஏற்பட்டு அதனால் ஒரு டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பாக இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். மிதுன லக்னமாக புதன் தசாபுத்தி வந்தார்கள். புதன் வந்து 4ஆம் அதிபதி 8ல் இருக்குது. ஸோ கொஞ்சம் நீங்கள் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தாயார் உடல் நல சம்மந்தமான விஷயங்களோ இல்லை அம்மாட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மிதுன லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி யந்திரங்கள். கேது வந்து மூடியிலிருந்து சுக்கிரனுடைய சாரத்தில் 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. குழந்தைகள் கொஞ்சம் ஏடாகூடமாக பேசுகிறது, குழந்தைகளே கடன் வாங்க போய் அதனால் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வர்றதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் மிதுன லக்னமாக வந்து சுக்கிர தசாபத்தி. சுக்கிரன் 5ஆம் அதிபதி, 5, 12ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது குழந்தைகளால் ஒரு மன கஷ்டங்கள், ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும், காதல் சம்பந்தமான விஷயங்கள் கசக்க ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சந்திரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றம் நல்ல லாபங்களும் கொடுக்கறதுக்கான வாரமாக கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களது 2ஆம் அதிபதியான சூரியன் 7ல் இருக்கும். சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான ரொம்ப அற்புதமாக இருக்குது. 3 மற்றும் 12ஆம் அதிபதியான புதன் வந்து 7ல் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல்கள், சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்கள், வியாபார ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ 4 மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் 7ல் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும். ஸோ அதுக்கான தேவைகள், அதுக்கான பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த 5ஆம் அதிபதியான செவ்வாய், 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 7ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த உறவுகள், திருமணம் சம்மந்தமான விஷயங்கள் அற்புதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 6ஆம் அதிபதி 6 மற்றும் உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியான குரு 12ல் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய அலைச்சல்கள் இருக்கும். ஏதாச்சும் எதிர்பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக இருக்கும். 7ஆம் அதிபதி 7, 8ஆம் அதிபதியான சனி உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது தந்தையோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து கணவன் மனைவிக்கு நடுவில் சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வந்து போகிறதுக்கான ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க.
மற்றபடி வந்து உங்களுடைய 10ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து 7 வியாபார ரீதியான விஷயங்களை ஏதாச்சும் லோன்ஸ் அப்ளை பண்ணி கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ 11ஆம் அதிபதியான சுக்கிரன் 7 இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்கள், நிலபுலன்கள், வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்த பொது பலன்கள் இப்போ பார்க்க தசாபக்தி பலன்கள். கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரிய தசா பார்த்திங்கன்னா சூரியன் 2-7 சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே அற்புதமாக இருக்குது. கடக லக்னமாக இருந்து சந்திர தசா பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் கொடுக்கறதுக்கான வாரமாக கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ கடக லக்னமாக வந்து செவ்வாய் தசா பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் இப்போ 7 இருக்கும்போது நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது, தொழில் ரீதியான விஷயங்கள் அடுத்தது போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. கடக லக்னமாக இருந்து ராகு தசா பார்த்திங்கன்னா ராகு வந்து உங்களுக்கு 8 இருக்குங்க. ஸோ 8 இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதீதமான பேராசைப்பட்டு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ இல்லை வெளிநாட்டில் இருக்கலாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. கடக லக்னமாக வந்து குரு தசா பற்றி வந்தாலும் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது குரு வந்து இப்போ வந்து 6 மற்றும் 9ஆம் தேதி 12 இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய அலைச்சல் இருக்கும். கொஞ்சம் வந்து அப்ராட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணுவீங்க. பட் எல்லாமே ஓகேனாலும் கொஞ்சம் டிலேடாக நடக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ கடக லக்னமாகிறது சனி தசா பற்றி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 29 இருக்கார். ஸோ இதில் வந்து என்னென்னா 7 மற்றும் 8ஆம் அதிபதியான சனி வந்து 9 இருக்கும்போது தந்தை சார்ந்த ஒரு கிளாஷஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். கணவன் மனைவிக்கினுடைய வந்து தேவையில்லாத ஒரு சின்ன சிக்கல்கள் வந்து போகிறதுக்கான ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் கடக லக்னமாக இருந்து புதன் தசா பார்த்திங்கன்னா புதன் வந்து 3-12ஆம் அதிபதி 7 இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள். ஸோ வியாபார ரீதியான விஷயங்களும் நிறைய தேடல்கள், கொஞ்சம் அதுக்கான அலைச்சல்கள் ஒரு ஸ்ட்ரெயின் எடுக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. கடக லக்னமாக இருந்து கேது தசா பார்த்திங்கன்னா கேது வந்து 2 இருக்கும்போது கொஞ்சம் வெடுக்குன்னு பேசுவீங்க. ஏதாச்சும் இடம் பேசிட்டு ஐயோ என்ன அப்படி பேசிட்டுமேங்கிற ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துரும். கடக லக்னமாக இருந்து சுக்கிர தசா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11 மற்றும் 4ஆம் தேதி புதிய வீடுகள், வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவலில் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. சிம்மராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியாதிபதி சூரியன் 6 இருக்கும்போது வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைக்கிறதுக்கான இப்போ கடன் கேட்டு எடுத்து கிடைக்கிறது எல்லாமே ரொம்ப நல்லது. உடல் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 2-11ஆம் அதிபதி 6 வியாபார ரீதியான விஷயங்கள் நல்ல ரொட்டேஷன் நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3-10ஆம் அதிபதியான சுக்கிரன் அவர் வந்து 6 இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரர் தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கடன் வாங்குறது இந்த மாதிரி சூழ்நிலைலாம் கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் புதிய டாக்குமெண்டேஷன் சம்மந்தமாக வந்து லோன்ஸ்க்காக அலையிறதுக்கு தான் கண்டிப்பாக லோன் கிடைக்கிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. சிம்மராசிகள் என்பது உங்களுக்கு 4ஆம் அதிபதி. ஸோ 4 மற்றும் உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 6 இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய அலைச்சல்கள் இருக்கும். தந்தையுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5 மற்றும் 8ஆம் அதிபதியான குரு வந்து 11 விபரீத ராஜ்யங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ குரு வக்கரமாக இருக்கிறனால யாராவது ஜனனகால ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருக்கோ அவங்களுக்குலாம் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6 மற்றும் 7ஆம் அதிபதியான சனி 8 இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை. கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத ஒரு ஈகோ கிளாஷஸ்லாம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய 8ஆம் அதிபதியான குரு வந்து 11 இருக்கும்போது இது விபரீத ராஜயோகங்களை அள்ளி கொடுத்து ஒரு திடீர் அதிர்ஷ்டங்களையும் நல்ல ஒரு லாபங்களையும் கொடுக்கறதுக்கான இடம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 6 இருக்கும்போது வேலை விஷயமாக கொஞ்சம் அலைச்சல்கள், அப்பாக்காக கொஞ்சம் கடன் வாங்குற சூழ்நிலைகள்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. கடக லக்னமாக இருந்து சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சுக்கிரன் இருக்கிற இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியாக இருந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்னும்போது சுக்கிரன் வந்து வியாபார ரீதியான விஷயங்கள் ஏதாவது லோன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய 2-11ஆம் அதிபதியான புதனும் பார்த்திங்கன்னா நல்ல லாபங்களையும் நல்ல ரொட்டேஷனும் கொடுக்கறதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருங்க. ஸோ இதுவரை பார்த்த பொது பலன்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன். சிம்ம லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி சூரியன் வந்து 6 இருக்கும்போது வேலை இல்லாத வேலை கிடைக்கிறது, கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. சிம்ம லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களும் நல்ல பிரயாணத்தின் மூலியமாக நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி யந்திரங்கள் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் என்பது 4 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 6 இருக்கும்போது நிலபுலன்கள் ஏதாச்சும் லோன்ஸ் போட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துவார். அப்பாடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் வெளிநாடு வேலை வெளியூர் வேலைகளுக்கு போகிறதுக்கான இடம் ரொம்ப நல்லாயிருக்கு.
சிம்ம லக்னமாக இருந்து ராகு தேசம், ராகு 7 இருக்கும்போது வியாபாரத்தில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், பெரிய பாப்புலர் ஆகணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக கொடுத்துரும். சிம்ம லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி, குரு வந்து 5 8ஆம் தேதி 11 இருக்கும்போது திடீர் விபரீத ராஜயோகங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்பாக ரொம்ப அற்புதமான யோகங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பாக ரொம்ப நல்லாயிருக்கு. சிம்ம லக்னமாக இருந்து சனி தேசாபுத்தி வந்தவங்க, சனி வந்து பார்த்திங்கன்னா 6 7ஆம் தேதி 8 இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கணவன் மனைவி உறவுகளும் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசாபுத்தி வந்துடும். புதன் வந்து 2 11ஆம் தேதி 6 இருக்கும்போது நல்ல ரொட்டேஷன், நல்ல காசு ஃப்ளோலாம் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. சிம்ம லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி, கேது வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் வெடுக்கொடுக்குன்னு பேசுவீங்க, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா தேவையில்லாமல் ஒரு குற்றம் குறையெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிற சூழ்நிலாம் இருக்கணும், ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சிம்ம லக்னம் வந்து சுக்கிர தசாபுத்தி, சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 3 10ஆம் தேதி சுக்கிரன் வந்து 6 இருக்கும்போது நல்ல புதிய ஒப்பந்தங்கள், புதிய ஒரு நல்ல ரொட்டேஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவலில் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னிராசி, ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. ஏதாவது அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் லாபங்கள் இருக்கும், பட் அது வந்து நம்மளை வந்து கொஞ்சம் கண்ணை கட்டி அதில் மாற்றுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். 2 மற்றும் 8ஆம் அதிபதி, 3 மற்றும் 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து இப்போ வந்து 5ல் இருக்கணும். குழந்தைகளோட விஷயங்களை கொஞ்சம் வந்து டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைங்க கொஞ்சம் எழுத்து பேசும், கொஞ்சம் கோவப்படுற மாதிரி சூழ்நிலாம் இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 10ல் வக்கரமாக இருக்கும்போது வியாபார ரீதியான விஷயம் நிறைய பிளான் பண்ணுவீங்க, வேணால் எல்லாமே ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து 5 மற்றும் 6ஆம் அதிபதியான சனி 7ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், புதிய பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ குழந்தைகளும் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்பு எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து 10ல் வந்து குரு வக்கரமாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களே எல்லாமே நடக்குது, ஆனால் என்கிட்ட காசு வர மாட்டேங்குது, கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது அப்படிங்கிற ஃபீல்லாம் இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுடைய 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து எங்கே இருக்கும்போது உங்களுடைய 5ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும், சில நேரம் படாபடான்னு அடிச்சிருவீங்க. ஸோ அதனால் அடிக்காமல் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து திடீர்னு வந்த ஒரு டென்ஷனே கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய 11ஆம் அதிபதியான சந்திரன் வந்து நல்ல பிரயாணங்கள் மூலியமாக நல்ல லாபம் கிடைக்கும். வாரத்தின் முற்பகுதி 2 நாள் திங்கள் செவ்வாய் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் 12ஆம் அதிபதியான சூரியன் 5ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்த பொது பலங்கள் இப்போ பார்க்க தசாபுக்தி பலங்கள். கன்னி லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி, சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறது, கொஞ்சம் வருமானம் வந்தும் என்னடா அது எவ்வளோ வந்தால் பத்த மாட்டேங்கிற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கன்னி லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுக்தி, சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ஆம் அதிபதி, அது வந்து அற்புதமான விஷயங்கள், நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் கொடுக்கறதுக்கான எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கு. கன்னி லக்னம் வந்து செவ்வாய் தசாபுக்தி, செவ்வாய் வந்து 3 8ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து இப்போ வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகளால் கொஞ்சம் டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வரும், என்னடா அது இப்படி படுத்துதுங்களேங்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. கன்னி லக்னமாக இருந்து ராகு தசாபுக்தி, ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கார். 6ல் இருக்கும்போது பெரிய வெற்றிகள், பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னி லக்னமாக வந்து குரு தசாபுக்தி, குரு வந்து 10ல் வக்கரமாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், தொழிலுக்காக வெயிட் பண்ணணும், கொஞ்சம் டிலேவாக நடக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும், கொஞ்சம் வந்து விட்டு நடக்குதோ அப்படிங்கிற ஃபீல் எல்லாமே கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து கன்னி லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து கேது தசாபுக்தி, கேது வந்து பார்த்தீங்கன்னா 12ல் இருக்காருங்க. ஸோ 12ல் இருந்து அது சுக்குண்டை சாரத்தில் வந்து குழந்தைகளுக்காக நிறைய கடன் வாங்குறது, குழந்தைகளுக்காக கொஞ்சம் வந்து நம்ம வந்து எக்ஸ்பென்ஸ் அதிகமாக பண்ணுற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. கன்னி லக்னம் வந்து சுக்கிர தசாபுக்தி, சுக்கிரன் வந்து உங்களுக்கு 5ல் இருந்து அவர் வந்து நிறைய ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, அதாவது இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவலில் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சுக்கிரன் வந்து 4ல் இருக்கும்பொழுது நல்ல ஒரு வீடு மனை வாங்குவதற்கான விஷயங்கள், வீடு மனை சம்மந்தமான நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஏன்னா வந்து அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிரகங்கள் ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரு கன்ஜக்ஷன், ஒரு கன்ஃபியூஷன்ஸை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 4 இருக்கும்போது சொந்தத்தில் திருமணம் சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு 9ல் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் பண்ணுறது, கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற மாதிரி சூழ்நிலை எல்லாமே நிறைய ஏற்படுத்தும்.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது தாயாருக்கும் உங்களுக்குமே நிறைய ஒரு டென்ஷனாக பேசிக்கிறது இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5ஆம் அதிபதி, ஸோ 5ஆம் அதிபதியான சனி உங்களுக்கு வந்து 4, 5ஆம் அதிபதி சனி வந்து 6ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக வந்து கொஞ்சம் வந்து ஸ்டெப் எடுப்பீங்க. குழந்தைகளோட வளர்ச்சி அற்புதமாக இருக்கும். வீடு லோன் அப்ளை பண்ணி எதாவது வாங்கலாமா, வண்டி வாங்கலாமாங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் உங்களுடைய 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 4ல் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் சில நேரம் அம்மாட்ட ரொம்ப சண்டை போடுற சூழ்நிலை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீடு வேலை, வீடு பராமரிப்பு வேலையெல்லாம் இப்போது உடனே ஆரம்பிக்கும், கொஞ்சம் டிலேடாக ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதி, ஸோ 9ஆம் அதிபதியான 9, 12ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4ல் இருக்கும்போது நிறைய வீடு சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் செலவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தந்தைக்கும் உங்களுக்கும் நிறைய கிளாஷஸோ இல்லை அப்பாவுக்கு சில நேரம் உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் குறை வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு மன உளைச்சல் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். 10ஆம் அதிபதியான சந்திரன், 10ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான விஷயம், நல்ல ஏற்றங்கள் கொடுத்தாலும் ஒரு புதன் வியாழக்கிழமைகள் வந்து சின்னதாக ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். 11ஆம் அதிபதியான சூரியன் 4ல் இருக்கும், புதிய வண்டி வாகனங்கள் வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாமே நிறைய தூண்டிவிடும். பட் இருந்தாலும் நம்மளோட லிமிட் என்ன அப்படிங்கிறத யோசித்து இறங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதுவரை 10 பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள். துலா லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்த சூரியன் வந்து இப்போ உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து புதிய வண்டி வாங்கணும், வீடு வாங்கணுங்கிற எண்ணங்களை எல்லாமே நிறைய ஏற்படுத்தும். அதுக்கான முயற்சிகள்லாம் எடுப்பீங்க. ஸோ அதெல்லாமே சிறப்பாக நடக்கிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. துலா லக்னமாக வந்து சந்திரன் தேசம் வந்து சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதியான சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு வியாபாரத்தில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அற்புதமாக இருக்குது. பட் இருந்தாலும் புதன் வியாழக்கிழமைகளில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் அந்த டைமில் கூட கொஞ்சம் அலர்ட்டாக வேறு எதுவும் புதுசாகவோ இல்லை நம்ம எக்ஸ்ட்ரீமாக வேறு லெவலில் போய் ஏதாச்சும் மாட்டிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி இருந்தது. செவ்வாய் வந்து 4ல் இருக்காருங்க. ஸோ 7ஆம் அதிபதி 4 இருக்கும். சொந்தத்தில் ஏதாச்சும் வந்து ஒரு வரன் அமைகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். திருமணம் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம். துலா லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி வந்துருங்கள். ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து 5ல் இருக்க. ஸோ குழந்தைகளோட விஷயங்களில் கொஞ்சம் மனக்கலக்கம் கொடுக்கும். என்ன இந்த புள்ள எப்படி இருக்குது அப்படிங்கிற ஃபீல் எல்லாமே கண்டிப்பாக கொடுக்குங்க. துலா லக்னமாக வந்து குரு தசாபுத்தி வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து 9ல் வந்து வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் நம்ம பிரயாணம் பண்ணுவோம், பெரிய பெரிய பிரயாணங்கள் பண்ணி ஏதாச்சும் பண்ணணும்னு நினைப்போம். பட் ஆனால் அந்த லாபங்கள் வந்து கொஞ்சம் டிலேடாக வர மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். அதே நேரத்தில் வந்து தந்தை சார்ந்த உடல் உபாதைகள்லாம் வரணும். ஸோ அதனால் வந்து அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் துலா லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி, சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மற்றும் 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது சொத்துக்கள் சம்மந்தமான சிறப்பான விஷயங்கள், வேலையிலையும் பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. குழந்தைகளும் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து முன்னேறி போய் கொஞ்சம் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவோம். பட் இருந்தால் சின்ன சின்ன சோம்பேறித்தனங்கள் வந்து போகும். ஸோ அதெல்லாமே வந்து தவிர்க்க முடியாது. அதுக்கப்புறம் துலா லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி, புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9, 12ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது கொஞ்சம் அப்பா அம்மா சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் செலவு பண்ணுற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். வண்டி வாகனம், வீடு பராமரிப்பு செலவுகள் எல்லாமே சின்னதாக வந்து போகிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. துலா லக்னமாக வந்து கேது தேசாவும் கேது 11ல் இருக்கும்போது இப்போ வீடு சொத்துக்கள் ஏதாவது லிட்டிகேஷன் கேசஸ் நடந்துகிட்டு இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. நினச்சி பார்க்க முடியாமல் திடீர்னு வந்து அது வந்து ஒரு அவுட் ஆஃப் கோர்ட் போயிட்டு கூட நீங்கள் பேசி முடித்து அது கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லா இருக்குங்க. துலா லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி, சுக்கிரன் வந்து 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதி வந்து 4ல் இருக்கும்போது கொஞ்சம் அம்மாவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் மன உளைச்சல், லேண்டு டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனது 6 இரணை பிரார்த்தனை மூலமாக கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக ராசி, ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசி அதிபதி செவ்வாய் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் இப்போ 3ல் இருக்காருங்க. அது 6ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள், நிறைய சுத்தரமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு 8ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய விஷயங்கள் கொஞ்சம் அவங்களோட பிடிவாதங்கள் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு, குடும்பத்தில் உள்ளதுலாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தலை அப்படிங்கிற சூழ்நிலை எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 3, 4ஆம் அதிபதி வந்து 5ல் இருக்கிறது. அது பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களே பண்ணணும் அப்படின்போது 3, 4, 5 போதே புதிய ஒப்பந்தங்கள் நல்ல லாபங்கள், வீடு சொத்துக்கள் விற்பனையால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது.
அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து 8லும் குழந்தைகளோட பிடிவாதங்கள் நம்மளை வந்து கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய 6ஆம் அதிபதி, ஸோ 6ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது நிறைய வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்களில் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 7ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது கணவன் மனைவி வந்து ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி பிரயாணங்கள் போய் சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கான ஃபீல் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. 8ஆம் அதிபதியான புதனும் வந்து உங்களுக்கு வந்து 3லே இருக்கும்போது தேவையில்லாத ஒரு கற்பனைனால இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ ஒரு பயத்தையோ சில நேரங்கள் வந்து அபரிதமான ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டேன், நான் அப்படி ஆகிடுவேன் இப்படி ஆகிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு புலம்பலையும் ஏற்படுத்துறதுக்கான நீங்கள் லைவாக நம்ம எப்படி வாழ்கிறோங்கிறத வந்து யோசிச்சு பார்த்து வாழ்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான பலன் நல்ல ஏற்றுக்கு நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே அற்புதமாக இருக்குது. சனிக்கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் வந்து ஒரு சின்ன மன உளைச்சல் வந்து போகும். ஸோ அந்த காலகட்டத்தில் ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் தேதி சூரியன் வந்து 3லும் தொழில் ஒப்பந்தங்கள் புதுசாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புதிய தொழில் வாய்ப்புகள் எல்லாமே அற்புதமாக அமையுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 11ஆம் தேதி 3ல் இருக்கும்போது 8, 11, 3 நாளே நிறைய ஸ்ட்ரெஸ்ஸஸ் நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதரர் நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. மற்றபடி இதுவரை பார்த்து பொது பலன்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள் விருச்சிக லக்னமாக இருந்து சூரியன் திசாவது சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் புதிய ஒப்பந்தங்கள் புதிய அக்ரிமெண்ட் ஆகி நல்லா கிளியராகி வந்துருக்காங்க. இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. விருச்சிக லக்னமாக இருந்து சந்திரன் திசாபதி சந்திரன் 9ல் இருந்தாலும் ஒரு சனிக்கிழமைகளில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம் அதிகமாக இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் திசாபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதியாக இருந்து அவர் 3ல் இருந்து வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் பண்ணுறது கொஞ்சம் ட்ராவல் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். விருச்சிக லக்னமாக வந்து ராகு தேசாபத்தினா ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 இருக்கும்போது தாயார் வந்து கொஞ்சம் முடக்கா பேசுறது கொஞ்சம் அகண்டமாக பேசுகிற மாதிரி விஷயங்களாக இருக்கும். வீடு சம்மந்தமான விஷயங்கள் எதாவது இறங்கிட்டிங்கன்னா அது ஒரு பெரிய செலவாகிறது மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. விருச்சிக லக்னமாக வந்து குரு தேசாபத்தி வந்தாங்க. குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மற்றும் 5ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் இருக்கவங்க வந்து கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிறது கொஞ்சம் அரகண்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் எல்லாமே கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ விருச்சிக லக்னமாக இருந்து சனி தேசாபத்தினா சனி வந்து பார்த்திங்கன்னா 3, 4ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது நல்ல பிரயாணங்கள் நல்ல ஒரு ஆன்மீக பிரயாணங்கள் சுற்றுப்பயணங்கள்லாம் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. விருச்சிக லக்னமாக இருந்து கேது தேசாபத்தி அந்தரங்கள். ஸோ கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து ஒரு நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான இப்போமே ரொம்ப நல்லாயிருக்கு. துலா லக்னமாக இருந்து புதன் தசாபத்தி புதன் வந்து 8, 11ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது கற்பனையிலேயே இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் சொல்லி ஒரு எமோஷனலாக வந்து ஒரு இல்யூஷன்லேயே வந்து எதை கற்பனை பண்ணிப்பீங்க. ஸோ அதெல்லாம் தூக்கி போட்டு எது ரியாலிட்டின்னு பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக இருந்து சுக்கிர தசாபத்தியங்கள் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது கணவன் வேண்டி ஜாலியாக சுற்றுறது ஒரு ஃபன்னாக ஒரு டூர் போயிட்டு வர்றதுக்கான இவ்வளோமே அற்புதமாக இருக்குங்க. ஸோ என்னை பொறுத்தவரை நாங்கள் ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு ராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசி அதிபதி குரு வந்து 7ல் இருக்கும்போது அது வக்கரமாக இருக்கும்போது கணவன் மனைவிகளோட சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். 2, 3ஆம் அதிபதியான சனி உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் விற்பனையினால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. 4ஆம் அதிபதியான குருவும் 7ல் இருக்கும்போது கொஞ்சம் தாயார் சார்ந்த உறவுகளையும் வந்து இந்த பிடிவாதங்கள் கொஞ்சம் நான் ஒத்துக்க மாட்டேங்கிற மாதிரி சில நேரங்களில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 5 மற்றும் 12ஆம் அதிபதியான செவ்வாய் 2ல் இருக்கும்போது ஆன்மீகத்தால் நல்ல லாபங்கள் மறைமுக வருமானங்கள் நிறைய வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 6ஆம் அதிபதியான சுக்கிரன் 2ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு நம்ம கேட்டதில் காசு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுடைய 7ஆம் அதிபதி ஸோ 7ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதுக்கான முயற்சி எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருங்க. 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸோ வேலையில் வந்து சின்ன சின்ன தடுமாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். 9ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் 9 வந்து 2ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளால் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு வெளிநாட்டு சம்மந்தமான விஷயங்களில் இருக்கவங்களுக்கெல்லாமே நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான புதன் வந்து 2ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. கணவன் மனைவி உறவில் மட்டும் கொஞ்சம் வாக்குவாதங்கள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதி ஸோ உங்களுக்கு வந்து 6 மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து
2ல் இருக்கும்போது நல்ல வேலை, நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் வர்றதுக்கான எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள். தனுசு லக்னமாகிறது சூரியன் தசாபுக்தி வந்து சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்க, வெளி மாநிலங்களில் இருக்கனால நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு லக்னமாக வந்து சந்திரன் தசாபுக்தி. சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பான விஷயங்கள், நல்ல குழந்தைகளால் நல்ல லாபங்கள், சந்தோஷங்கள், குதூகலங்கள்லாம் கொடுத்தாலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்கும். ஸோ ஒரு குழந்தைகிட்ட நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நம்ம எதிர்பார்த்தாலும் அந்தளவுக்கு இல்லையோ அப்படிங்கிற ஃபீலையும், வேலை சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தனுசு லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி. செவ்வாய் வந்து 5, 12ஆம் அதிபதி. அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார்னும்போது அவர் 2ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது. கொஞ்சம் அலைவீங்க. அதேமாதிரி குழந்தைகளுக்காக சில விஷயங்களுக்காகவும் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறது மாதிரி ஃபீலை கண்டிப்பாக இருக்கும். தனுசு லக்னமாக இருந்து ராகு தசாபதி. ராகு 3ல் இருக்கும்போது ஒரு பயங்கரமான தைரியம் வரும். ஏதாச்சும் இருந்தாலும் பார்த்துக்கலாம், சொல்லி அடித்து நொறுக்கிடலாங்கிற ஃபீல் எல்லாமே அற்புதமாக கொடுக்குங்க. தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தசாபுத்தி இருந்தாலும் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1, 4ஆம் அதிபதி 7ல் இருக்கும். அது வக்கரமாக இருக்கும். தாயார் பிடிவாதமாக இருப்பாங்க. சில நேரம் நீங்களும் வந்து எதுவுமே விட்டு கொடுக்காம நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அடமெண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி இருந்தாங்க. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2, 3ஆம் அதிபதி 4 இருக்கும். ஒரு சொத்துக்கள் விற்பனையால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, வண்டி வாகன விற்பனையால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு லக்னமாக இருந்து புதன் தசாபதி. புதன் வந்து பார்த்தா 7, 10ஆம் அதிபதி. அவர் வந்து 2ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபம் இருக்கும். கணவன் மனைவிக்கினரில் மட்டும் நிறைய தர்க்கங்கள், ஒரு டென்ஷன்ஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தனுசு லக்னமாக இருந்து கேது தசாபதி. கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ 9ல் இருக்கார். ஸோ 9 ஞான ரீதியான விஷயங்கள், அதாவது ஞானத்தை தேடி நான் வந்து கோயில்களாக போகிறது, கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணுற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தந்தையோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். தனுசு லக்னமாக வந்து சுக்கிர தசாபதி. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 மற்றும் 11ஆம் அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு 2ல் இருக்கும். நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரை நான் ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை அது 6 இரணை பிரார்த்தனை பண்ண கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி வந்து 3ல் இருக்கும்போது நல்ல ஒரு ஏதாச்சும் பெருசாக பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக தோணும். அதே மாதிரி வந்து சனி வந்து குருடைய ஸ்டாரில் போகும்பொழுது சில நேரம் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன சோம்பேறித்தனங்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்புலையும் நிறைய கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுடைய 3ஆம் அதிபதி வந்து 6ல் குரு வக்கரமாகும்போது வேலையில் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். ஏன்னா வக்கரம்னாலே கொஞ்சம் டிலேடாக நடக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் 4 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து உச்சமாக லக்னத்தில் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்கலாம், வண்டி வாகனங்கள் வாங்கலாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய 5ஆம் அதிபதி 5, 10ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களில் நிறைய திங்க் பண்ணுவீங்க. ஏதாச்சும் என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறங்கிற ஒரு சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. 6ஆம் அதிபதியும் வந்து லக்னத்தில் இருக்கும்போது புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது, புதுசாக வந்து ஏதாச்சும் வந்து வேறு வேலைக்கு மாறணும்னு நினச்சிட்டு இருக்கணும், இந்த வேலை மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லாயிருக்கு. 7ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான விஷயங்கள், நல்ல வண்டி வாகனங்கள் சுகத்தோடு ரொம்ப சந்தோஷமாகவும் குதூகலமாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பாக நல்லாயிருக்கு. 8ஆம் அதிபதி வந்து ராசியில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு பாசஸ்னால ஒரு சின்ன சின்ன டார்ச்சர்ஸு, கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுடைய 9ஆம் அதிபதி புதனும் ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா ஒரே ராசியில் வந்து நிறைய கிரகங்கள் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்களாம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ சின்னதாக வரும். என்ன பண்ணுறது, ஏது பண்ண தெரியலையேங்கிற ஒரு கன்ஃபியூஷனான மூமெண்ட்டை கண்டிப்பாக கொடுக்கும். 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து ராசியில் இருக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள், புதுசாக ஏதாச்சும் பண்ணணுங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக கொடுத்துருங்க. 12ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி குரு வந்து 6ல் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய அலைச்சல்கள், நிறைய வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக போகிற மாதிரி இருக்கும். பட் ரிசல்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ இதுவரை 10 பொது பலன்கள் இப்போ பார்க்க தசாபக்தி பலன். மகர லக்னமாக இருந்து சூரியன் தசாபக்தி இருந்தாலும் சூரியன் 8ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நெகட்டிவான ஆட்கள் நம்ம வந்து ஏதாச்சும் ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ பண்ணலாம். அப்பாவுடைய வார்த்தைகள், அப்பாவுடைய செயல்பாடுகள் சில நேரத்தில் நம்ம மனசை வருத்தத்தை கொடுக்கும். கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள், மேலதிகாரிகளால் கொஞ்சம் டென்ஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வரதுக்கான வாய்ப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மகர லக்னமாக சந்திரன் தசாபதி. சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாமே அற்புதமாக இருக்குது. மகர லக்னமாக செவ்வாய் தசாபதி. செவ்வாய் வந்து உச்சமாக உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது புதிய சொத்துக்கள், புதிய வண்டி வாகனங்கள் வாங்குகின்ற யோகங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்குது. மகர லக்னமாக வந்து ராகு தசாபதி. ராகு வந்து 2ல் இருக்கும்போது கொஞ்சம் பிரம்மாண்டமாக யோசிப்போம், பெரிய பெரிய பிளான், பெருசாக சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக கொடுத்துரும். மகர லக்னமாக வந்து குரு தசாபதி. குரு வந்து பார்த்தா 3 மற்றும் 12ஆம் அதிபதியான குரு
உங்களுக்கு வந்து 6ல் வக்கரமாக இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் இருக்கும், வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி சூழ்நிலை கொடுக்கும். பட் ரிசல்ட் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. மகர லக்னமாக வந்து சனி தசாபுத்தி வந்துடுங்க. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது 2, 3ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 அதாவது ராசியில் இருக்கிறவங்க வந்து 2, 3க்கு அது சம்மந்தப்பட்டதுனாலே நிறைய வந்து கலகங்கள், சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது, மற்றவங்க நோட் பண்ணுறது மாதிரி ஃபீல்லாம் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் மகர லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி. புதன் வந்து பார்த்திங்கன்னா 6, 9ஆம் அதிபதி. உங்களுக்கு ராசியிலே இருக்கும் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. சில பேர் வெளிநாடு போகணுங்கிற எண்ணங்களை எல்லாமே நிறைய ஏற்படுத்தும். பிரயாணம் போகணுங்கிற பிளான் எல்லாமே சூப்பராக சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் மகர லக்னமாக வந்து கேது தேசம். கேது 8ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் வந்து லீகல் இஷ்யூஸ், கேசஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பெண்கள் விஷயங்களில் வந்து ஏதாச்சும் வந்து ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். மகர லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ண வரும்போது சுக்கிரன் வந்து 5, 10ஆம் அதிபதி ராசியில் இருக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். நிறைய கிரகங்கள் ஒரே இடத்துல இருக்கும்போது அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸை கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை வந்து ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை. கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்பொழுது கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும். அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு போஸ்ட்பான் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து 2 மற்றும் 11ஆம் அதிபதியான குரு வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் சோம்பேறித்தனமாகவும் ஒரு விஷயங்களும் கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸிங்காக நடக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் 12ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள், கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தியாக ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். 4 மற்றும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 12ல் இருக்கும். தாய் தந்தையருக்காக நிறைய வந்து செலவு பண்ணுற சூழ்நிலை ஏற்படுத்தலாம். நிலம், வீடு சம்மந்தமான விஷயம், கொஞ்சம் பராமரிப்பு செலவுகள்லாம் நிறைய இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. 5, 8ஆம் அதிபதியான புதன் 12ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். குழந்தைகளுக்காக கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ இதனால் நைட்டு தூங்காமல் உட்காந்து யோசிக்கிற இந்த மாதிரி விஷயங்களுமே இருக்கும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான பலன், வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே அற்புதமாக இருக்குது. அது வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ 7ஆம் அதிபதியான சூரியன் 12ல் இருக்கும்போது கொஞ்சம் வியாபார ரீதியான விஷயம், நிறைய அலைச்சல்கள் இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாகவும் நிறைய வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 8ஆம் அதிபதியான புதன் 12ல் இருக்கும்போது தேவையில்லாத மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ கொடுத்துரும். குழந்தைகள் விஷயங்களுக்காக கொஞ்சம் வந்து நம்ம யோசிக்கிற ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 12ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளால் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்களையும் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப அலைச்சல்களையும் கொஞ்சம் விரயங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதுவரை பார்த்தோம்னா பொது பலன்கள் இப்போ பார்க்க தசாபுத்தி பலன். கும்ப லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி, சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது சுப செலவுகள் நடப்பதற்கான வாய்ப்பு, அதுக்கான எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. கும்ப லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தினா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி. உங்களுக்கு வந்து வேலை விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறது எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. கும்ப லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தினா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயம், 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 12ல் இருந்தது. நிறைய வியாபார ரீதியான விஷயங்கள், நிறைய அலைச்சல்கள், கொஞ்சம் வந்து விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து செலவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்ப லக்னமாக இருந்து ராகு தசை. ராகு வந்து ராசியிலே இருக்கும்போது பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க, ஏதாச்சும் பெருசாக பண்ணணுங்கிற எண்ணங்கள், கொஞ்சம் வேகம் அதிகமாக இருக்கும், படபடப்பு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பில் கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்ப லக்னமாக வந்து குரு தசாபதியான குரு 5ல் இருக்காருங்க. ஸோ அவருக்கு வந்து 2, 5 வந்து குழந்தைகளுடைய சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயங்களில் யோசிப்பீங்க. பட் ஆனால் இந்த ப்ராசஸ் வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக மார்ச்லேருந்து எல்லாமே சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. கும்ப லக்னமாக வந்து சனி தசாபதி, சனி 2ல் இருக்கும்போது நல்ல வருமானங்கள், நல்ல ஏற்றங்கள் கொடுத்துரும். செலவுகள் கொஞ்சம் ஜாஸ்தியாகுதே அப்படிங்கிற ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துரும். கும்ப லக்னமாக இருந்து புதன் தசாபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5, 8ஆம் அதிபதியான புதன் 12ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தி பண்ணுறது, கொஞ்சம் விரயங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே நிறைய இருக்குது. கும்ப லக்னமாக இருந்து கேது தசாபதி, கேது வந்து 7ல் இருக்கணும். கணவன் மனைவிகளும் சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ், வாக்குவாதங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சர்ப கோயில் வழிபாடுகள், ஸோ ஏதாச்சும் வந்து நாகத்தம்மன் இந்த மாதிரி கோயில்கள் போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்ப லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 12ல் இருக்கும்போது தாய் தந்தையருக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். சில பேர் வந்து வெளிநாடு, வெளி மாநிலங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க.
ஸோ மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை இன்னும் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு. குரு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு 4ல் இருக்கும்போது, அது வக்கரமாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிறமான ஃபீலை கொடுக்கும். உங்களுக்கும் சின்ன சின்ன சோம்பேறித்தனமான விஷயங்களை கொடுக்கறதுக்கான இப்பெல்லாம் நிறைய இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி செவ்வாய் உச்சமாக 11ல் இருக்கும்போது வெளிநாடு வெளி மாநிலங்கள் சம்மந்தமான விஷயங்கள், ட்ராவல்லலாம் வந்து நல்ல லாபங்கள், நல்ல ஒரு பெரிய வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, தந்தை சார்ந்த உறவுல நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ 3 மற்றும் 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 11ல் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள், நடக்காதுங்கிற ஒரு விஷயம் திடீர்னு நடந்த ஒரு பெரிய லாபங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன், அது 11ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் நடத்துக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. திருமணம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. மீன ராசிக்காரர்கள் வந்து உங்களுடைய 5ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான பலன்கள், நல்ல ஏற்றங்களும் நல்ல சந்தோஷமும் குதூகலமும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. குழந்தைகளால் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. 6ஆம் அதிபதியான சூரியன் 11ல் இருக்கும்போது வேலையில் வெற்றி, வேலையில் வந்து நினைச்சதை சாதிக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. நல்ல வருமானங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்பும் அற்புதமாக இருக்குது. 8ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது விபரீத ராஜயோகங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள், நம்ம நினைக்காத ஒரு விஷயம் மேஜிக் மாதிரி நடந்த ஒரு பெரிய சந்தோஷத்தையும் குதூகலத்தையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியும் 11ல் இருக்கும்போது வெளிநாடு வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்க வந்து பெரிய வாய்ப்புகள், பெரிய லாபங்கள் அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை சூப்பராக கொடுக்குதுங்க. ஸோ இதுவரை பார்த்து வந்த பொது பலங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பலங்கள். தசாபக்தி பலங்கள் மீன லக்னமாக இருந்து சூரியன் தசாமல் சூரியன் 6ஆம் அதிபதி வந்து 11ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், கேட்ட இடத்துல லோன் சேங்ஷன் ஆகி பணம் ரொட்டேஷன் இதெல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. மீன லக்னமாக வந்து சந்திரன் தேசம், சந்திரன் வந்து 5ஆம் அதிபதி, அவர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றங்களையும் நல்ல ஒரு குழந்தைகளாக நல்ல சந்தோஷங்களும் குதூகலையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி, செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 2 மற்றும் 9ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது குடும்பத்திற்கு தேவையான பணம் வருமானங்கள் அதீதமாக வருவதும், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள், வெளி மாநிலங்கள் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தங்களில் வந்து பார்த்திங்கன்னா 2 மற்றும் 9ஆம் அதிபதியில் வந்து நல்ல ஏற்றமான, அதை உச்சம்னாலே பெரிய லெவலில் வந்து ஒரு பெரிய பணத்தை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. நிலபுலங்களாலும் நல்ல லாபங்கள் வரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னமாக வந்து ராகு தசாபுத்தி, ராகு வந்து 12ல் இருக்கார். ஸோ 12ல் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும், ஏதாவது பெருசாக பண்ணணுன்ற ஒரு அலைச்சல்களை கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. மீன லக்னமாக இருந்து குரு தசாபுத்தியும், குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்க வீடு வியாபாரம் பண்ணுறவங்களும் கொஞ்சம் டிலேடாக நடக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். தாயார் வந்து கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக கொடுக்குங்க. மீன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள், சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11 12ஆம் அதிபதி உங்கள் ராசியிலே இருக்கும்போது பெரிய லாபங்களை நோக்கி உங்கள் எண்ணங்கள் செல்லும். எப்படியா பெருசாக சம்பாதிக்கணும், பெரிய லெவலில் வரணுங்கிற எண்ணங்களும், பட் அதுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ஆனால் நெக்ஸ்ட் லெவலில் வந்து கண்டிப்பாக அந்த வெற்றிகள்லாம் கண்டிப்பாக கிடைக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள், புதன் வந்து பார்த்தீங்கன்னா 11ல் இருக்கிற சுப நிகழ்ச்சியில் கைகூடி வருவது, திருமணம் கைகூடி வருவதற்கான வாய்ப்பு எல்லாமே அற்புதமாக இருக்குது. மீன லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி, கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்குனுடைய சாரத்தில் இருக்கும் வந்து வழக்குகளில் வெற்றி, நடக்காதுங்கிற ஒரு கேஸோ ஏதாச்சும் வந்து ஒரு பிரச்சனைகள் இருக்கிறதெல்லாம் வந்து இப்போது நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லாயிருக்கு. மீன லக்னமாக இருந்து சுக்கிர தசாபத்தினா, சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 8ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது அக்ரிமெண்ட்டு, சொத்து விற்பனையாகாத சொத்துக்கள் திடீர்னு விற்கிறது, எதுவுமே ஆகாதுன்னு நினச்ச விஷயம் திடீர்னு நடந்து ஒரு விபரீத ராஜ்யங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்பு இருக்கனால இந்த டைமில் வர காசை வந்து கரெக்டாக சேவ் பண்ணி வச்சிங்கனாலே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னை பொறுத்த நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் வரதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் என்னென்னா, போன ஜென்மத்தில் பண்ண இந்த பாவ புண்ணியங்கள் இப்போது தொடருமா, நமக்கு அதனால் பாதிப்பு வருமாங்கிற விஷயத்தை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். தொடருமானா கண்டிப்பாங்க, ஒரு கர்மாங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் நமக்கு வந்து பிறவியே கிடையாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வழி வழியாக பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தில் வந்து கண்டினியூவாக ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பிள்ளைங்க இருக்காங்க. அந்த 3 பிள்ளைங்கள் வந்து பார்த்திங்கன்னா 3 பேருக்குமே ஒரே டிசீஸ், ஒரு ஹார்ட் அட்டாக்னா அந்த ஒரு ஹார்ட் அட்டாக் பர்டிகுலர் ஏஜில் வர்றது, ஒரு லெப்ரசி அதாவது தொழுநோய் பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் இதில் எல்லாருக்குமே அஃபெக்ட் ஆகி வர்றது, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கர்மா. ஸோ கர்மாங்கிறத வந்து கொண்டு வருவது ராகு கேதுகள் மற்றும் பாதகாதிபதி சூனியாதிபதி. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளானட்டை வந்து கொண்டு வருது. ஸோ இந்த மாதிரி கார்னிக்குன்னு சொல்லுவோம். கார்னிக்குன்னா நம்மளால் விடுபட முடியாத ஒரு தண்டனை, அதாவது நமக்கு போன ஜென்மத்தில் செய்கிற ஒரு பாவத்தில் அதை வந்து நம்மளை வந்து ஜெயிலில் போட்ட மாதிரி ஒரு அப்படியே அடைச்சிடும். ஸோ அடைக்கிறதுங்கிறது நம்ம வந்து ஜெயிலில் இருக்கிறதுக்குன்னு அர்த்தம் கிடையாது. அது நம்ம வெளியில் வர முடியாமல் ஒரு தவிப்பைத்தான் நம்ம சொல்கிறது. ஸோ அப்போனா எப்படி அப்படின்னீங்கன்னா, யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் பாதகாதிபதி
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூனியாதிபதினு சொல்லுவோம். ஒரு திதி சூனியம் இருக்குன்னா ஒரு 2 ராசிகளோ ஒரு 4 ராசிலேருந்து ஒரு திதி சூனிய ராசிகளும் சொல்லுவோம். ஸோ அவங்க வந்து 6, 8, 12 இந்த மாதிரி ஒரு கட்டங்களில் அடைபடும் பொழுது அவரோட வாழ்க்கையில் வந்து அந்த தசாபுத்தி முடிகிற வரை அவங்க ஒரு ட்ராப்பில் மாட்டுறாங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, உதாரணமாக ஒரு தாய் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஏடாவடமான இந்த மாதிரி திதி சூன்யம் நான் சொன்ன மாதிரி ஒரு ஏடாவடமான ஒரு திசை வந்துருச்சுன்னு வச்சுக்கோமே. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தைக்கு வந்து ஒரு மன வளர்ச்சி கூண்டி போய் அது வந்து ஒரு 15, 16 வருஷம் இருந்து கஷ்டப்பட்டு, அதனால் அந்த 16 வருடங்கள் இப்போ ஒரு குரு தேசம் நடந்து அந்த மாதிரி ஏடாவடம் மாட்டும்போது ஒரு 16 ஆண்டுகள் அவங்க வந்து ரொம்பவும் அந்த கடினமான ஒரு துக்கத்தை அனுபவிக்கணும். அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி நல்லா இருந்திருப்பாங்க. ஒரு சின்னதாக ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். ஸோ அது வந்து கார்னிக்காக ஏதோ ஒரு இதாகி சித்தப்பிரம பிடிச்சி இருக்கிறது. அது பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் 12 வருஷம் அப்படியே இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மென்டலி நல்லா இருந்தார், ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு மென்டலி கொலாப்ஸ் ஆகிறது. இந்த மாதிரி சூழ்நிலைகளில் அகப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய பெயின்னு. நல்லா நடந்துட்டு இருந்தாருங்க, நல்லா தான் இருந்தாங்க, திடீர்னு அப்படியே கொலாப்ஸ் ஆகிட்டாருங்க, என்னென்னே தெரியல அப்படின்னு. ஸோ இதெல்லாம் எப்படி உருவாகுதுன்னா, அவருடைய ஜாதகத்தில் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த திதி சூனாதிபதி பாதகாதிபதி இந்த 6, 8, 12 தசை நடத்தும் போது இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஏன்னா பேத்தட்டிக்கலி என்ன ஆகிடுதுன்னா, சில பேருக்கு வந்து கண்டினியூவாக பாதிக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஒரு வாழ்நாளில் வந்து நான் பார்த்த வரை வந்து ஒரு 35 ஆண்டுகள்லாம் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து டோட்டலாகவே டிப்ரெஷன்ஸ் தான். ஸோ டோட்டலாகவே டிப்ரெஷனில் வந்து ஒருத்தர் 35 வருஷம் 40 வருஷம் இருக்கிறான்னா அவனுக்கு வந்து எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஏன்னா வந்து எல்லா பிளானட்டுமே வந்து அந்த ஒரு வகைராலே போயிடுது. நம்ம கிளைண்ட்டு தான் வருது. ஸோ அந்த ஒரு இதிலே மாட்டும்போது அவரால் வெளியிலே வர முடியல. அவரும் போராடுறாரு, என்னென்னோ பண்ணி பார்க்குறாரு. பட் சீக்வன்ஸ் வந்து அவருக்கு கை கொடுத்து வரவே இல்லைங்கிறது தான் ரொம்ப பேத்தட்டிக்கான விஷயம். இன்னமும் அவர் போராடிட்டு தான் இருக்கிறான்றதும் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு 35 ஆண்டுகள் போராட்டங்கள்லாம் வந்து யோசிச்சு பாருங்கள். ஏன்னா அது லைனாக வர எல்லா திசையுமே அந்த ட்ராப்பில் மாட்டுது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ட்ராப்பில் இருக்கவங்க என்ன பண்ணலான்னா, மேக்ஸிமம் வந்து அவங்களுடைய விஷயங்கள் வந்து அதுக்குன்னு காசு பணம் வராமலோ கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. இவங்க சேர்த்து வைக்கிறது இவங்க அனுபவிக்கிறது இல்லை, வேறு யாரோ எடுத்துகிட்டு போயிடுவாங்கிறது தான் உண்மையான விஷயம். இந்த பாதகாதிபதி திதி சூனியாதிபதி நடக்கும் திசைகளில் ஒன்று இந்த மாதிரி ட்ராப்பில் போய் மாட்டி மன உளைச்சலை கொடுத்துரும். மன உளைச்சல் கொடுக்கலன்னா கூட இவங்க ஓடி 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 ராத்திரி பகலமாக நான் பணம் சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க. கடைசியில் பார்த்தா அந்த பேப்பர்லாம் பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் எடுத்துகிட்டு போகிறது தான் மேட்ரு. ஸோ அதனால் நம்ம இருக்கும்போதே தான தர்மங்களை செய்ய பழகிக்கணும். இப்போ அந்த மாதிரி இருக்குன்னா யாராவது திதி சூனியாதிபதி இந்த மாதிரி இருந்து ஒரு தசை நடக்கும்போது அந்த பர்டிகுலர் திதி வரும்போது தான தர்மங்களை கொஞ்சம் கொடுங்க. மற்றவங்களுக்கு கொடுக்கணும் மனசே வர மாட்டேங்குது நிறைய பேருக்கு. ஒரு இயற்கை நீதியே என்னென்னா, நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் அது வருங்கிறத வந்து முதல்ல புரிஞ்சிக்கணும். அது நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஓகேங்களா? இப்போவும் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண கீரை விற்கிறவங்கலேருந்து ஒரு காய்கறி விற்கிறவங்கலேருந்து எல்லாருக்கிட்டையுமே பார்த்திங்கன்னா போய் பேரம் பேசுகிறது, போய் சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லை ஒரு பெரிய ஒரு கடையிலையோ ஒரு ஹோட்டலில் பெரிய ஒரு ஹோட்டல்லையோ போய்ட்டு நம்ம இப்போ 100 தோசை 150 தோசை 200 தோசைனா கொடுத்துட்டு டிப்ஸு கொடுத்துட்டு வருவோம். ஆனால் கீரைக்காரன் மட்டும் 20 வந்து பேரம் பேசுவோம். எவ்வளோ கொடுமையான விஷயம் பாருங்கள். அப்போது நம்ம அந்த மனதோடைய லெவல் அப்படி இருக்குது. எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறோங்கிறது வந்து நாமே கண்ணாடியில் பார்த்து துப்பிக்க வேண்டியதுதான். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் மாற்றிக்கங்க. கொடுங்க. ஒரு 10 ரூபானா 20 கொடுங்க. என்ன 10 ரூபா 20 அவன் நம்ம மாடி வீடை கட்ட போகிறான், இல்லை உங்கள் சொத்தை எடுத்துகிட்டு போகிறான். ஸோ உங்களது மனதை விசாலப்படுத்தி நீங்கள் தான தர்மம் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ சம்பாதிக்கிற காசெல்லாம் என் பிள்ளைக்கு என் பேரனுக்கு முப்பாட்டன் எல்லாம் எனக்கே வேணும்னீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. இதனால் நீங்கள் பாதிக்கப்படுறீங்கிறது தான். ஏன்னா அடித்து பிடுங்கிறதுலாம் இருக்குது. மற்றவங்க சொத்தெல்லாம் அடித்து பிடுங்கணும், ஒருத்தன் மாட்டானா அவனை மொட்டை அடிக்கணும் இப்படிலாம் நினைக்கிறவங்களாம் வந்து அவங்க சந்ததி மட்டும் இல்லை, இவனே அனுபவிக்கிறது கிடையாது. டோட்டலாக வந்து போட்டுத 30-40 வருஷம் கேஸ் நடந்ததெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் எடுத்து பார்த்திங்கன்னா இவனை அனுபவிதை மற்றவனையும் அனுபவிதை இவன் இருந்து செத்து போயிடுவான். நான் என்ன இருக்கும்போது கொடுத்துட்டு போயேன், எவ்வளோ தான் சாப்பிட்ருவேன், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10% தான தர்மம் பண்ணான், என்ன 15% தான தர்மம்னா இதெல்லாமே மக்களுக்கு வந்து அந்த இதே தெரியல. எல்லாம் எனக்கு வேணும்னா நாளைக்கு உனக்கு ஒன்றுமே இருக்காதுங்கிறது தான் உண்மையான விஷயம். புரிஞ்சுக்கோங்க. உங்கள் அப்பா என்ன செஞ்சார், உங்கள் தாத்தா என்ன செஞ்சார், அவங்க லைஃப் ஹிஸ்ட்ரியெல்லாம் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அப்போ தெரியும் அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு. ஸோ கொடுத்து தான தர்மங்கள் செஞ்சு தான் இதை வந்து பரிகாரமாக பண்ண முடியுமே ஒழிய நீங்கள் வந்து அது உடனே வந்து நான் இதை கொடுத்தா இது தீர்மானம் இல்லை, ரேண்டமாக கொடுத்துட்டு வாங்க. உங்களோட தகுதி வந்து ஒரு 10,000 சம்பாதிக்கணும்னா உங்களால் ஒரு 100 தானம் பண்ண முடியாதா, ஒரு 20,000 சம்பாதிக்கணும் ஒரு 200 தானம் பண்ண முடியாதா, அது கூட கொடுக்கறதுக்கு மனசு இல்லைங்கிறது தான் ரொம்ப வருத்தமான விஷயம். தான தர்மங்கள் செஞ்சால் தான் இதுலேருந்து தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன்.